அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மதுரையில் தாவேகா மாநாடு நடக்கும் இடத்தில் விஜயகாந்த் மற்றும் விஜய் புகைப்படங்களுடன் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மணிகண்ட பிரபு, என்னவென்று தொடர்புபடுத்தி விஜயகாந்தையும் விஜயையும் சேர்த்து பேனர் வைக்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி, வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழந்துவிட மாட்டோம் என்ற வாசகங்களோடு விஜயகாந்துடன் விஜய் இருப்பது போல தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனர்கள் தான் புதிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர் மறைவிற்கு பின்பாக பல்வேறு வியூகங்கள், அரசியல் பேச்சுக்கள் எழுந்த நிலையில் விஜயகாந்தின் புகைப்படத்தை அரசியல் ரீதியாக யாரும் பயன்படுத்தக்கூடாது, அவரை மானசீக குருவாக ஏற்றால் விஜயகாந்த் படத்தை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று தேமுதிகவினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக்கழக 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த பாரப்பத்தி பகுதியில் விஜயகாந்தும் விஜயும் ஒன்றாக இருப்பது போல ஒரு பேனர் என்பது அமைக்கப்பட்டு அந்த பேனருக்கு கீழாக வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழந்து விட மாட்டோம் என்கிற வாசகங்களோடு இந்த பேனர் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாக ஒருபுறம் செய்யப்பட்டாலும் மதுரையில் இருந்து குறிப்பாக பாரப்பத்தி நடைபெறக்கூடிய பகுதி வரையிலும் பல்வேறு இடங்களில் வருங்கால முதல்வர், 2026 முதல்வர் என்கிற பல்வேறு வாசகங்களோடு பேனர்களும் வரவேற்பு பதாகைகளும் விஜய்க்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போது கூட பார்க்கலாம், இந்த தாவேகா மாநாட்டு மேடையில் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்று எம்ஜிஆர், அண்ணா படங்களோடு விஜய் இருப்பது போன்ற ஒரு பேனர் கூட மாநாட்டு மேடையினுடைய மேற்பகுதியில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடக்கூடாது என்றெல்லாம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பி வரக்கூடிய இந்த சூழலில் எம்ஜிஆர், அண்ணா அவர்களின் உருவம் பொறித்த பேனர் ஒன்று, அதாவது விஜய் இருப்பது போன்ற அந்த பேனர் ஒன்று அந்த மாநாட்டு மேடையினுடைய மேற்பகுதியில் ஏற்றப்படுவதை பார்க்கலாம். இப்படி இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களினுடைய பேனர்கள் ஒருபுறம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தந்தை பெரியாரோடு விஜய் இருப்பது போலவும், அம்பேத்கர் அரசு அமைப்பு சட்ட புத்தகத்தை விஜய்க்கு கொடுப்பது போலவும், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், காமராஜர் இவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரம்மாண்ட கட்டவுகள் வைக்கப்படும் நிலையில் எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த் போன்றோரின் புகைப்படங்களும் இந்த மாநாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிமுக எவ்வாறு எதிர்வினையாற்றப் போகிறது என தெரியவில்லை. அதே போல ஏற்கனவே தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் படத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்த வேண்டாம் என்கிற ரீதியில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் அவருடைய படங்களோடு விஜய் படங்களும் பேனர்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன எதிர்வினையாற்றுவார் என்று தெரியவில்லை. இருப்பினும் ஏற்கனவே இந்த மாநாட்டினுடைய முதல் பகுதியில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும். இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்பதே விஜயகாந்த் அவர்களினுடைய பிறந்த நாளில் விஜய் மாநாடு நடத்துகிறார் என்றுதான் பேசப்பட்டது. அதன் பின்பாக விநாயகர் சதுர்த்தி விழா காரணங்களை சுட்டிக்காட்டிதான் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு இந்த மாநாட்டினுடைய நிகழ்வானது முன் தேதியிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது போன்ற பேனர்களும் இது போன்ற கட் அவுட்டுகளும் இங்கே வைக்கப்படுகிறது. இது அரசியலில் புதிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. அதிசயா, அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.